ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம துளசி அம்மாவை துளசி மாடத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண், தொழு உரம், அதுக்கப்புறம் கோகோ பீத் வந்து கலந்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மண்ணள்ளி போட்டுக்கலாம். துளசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி கும்பிட்டுட்டு இருந்த செடியிலேருந்து தான் எடுத்து இதில் வந்து வைக்க போகிறோம். துளசி செடி பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமிக்கு பண்ணால் ரொம்ப நல்லது. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தான் வந்து துளசி செடி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து துளசி மாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மாடத்தில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா தண்டுலையும் இலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். மாடை வைக்கிற இடத்துல செம்மண் பட்டை போட்டு கோலம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டூலில் வந்து மஞ்சள் தடவி வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ மாடத்தை வந்து வச்சாச்சு. துளசி செடியை வந்து நம்ம தொட்டியில் வச்சுருந்தாலும் மாடத்தில் வச்சுருந்தாலும் செம்மண் பட்டை போட்டு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. துளசி செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவுமே நல்லது. டெய்லியுமே உங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்காது கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணுங்கள். நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லபடியாக துளசி அம்மாவை பிரதிஷ்டை பண்ணியாச்சு.